ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை, ஒரு சின்ன காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்லலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். சரி, நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் பர்சன்ஸை வந்து நான் எப்போவுமே நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பர்சன்ஸ் அப்படின்னா, நம்பர் 1 யூஆர் அலோன் அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸை பார்க்கலாம். நம்பர் 2 யூஆர் நாட் வர்தி அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம பார்க்கலாம். நம்பர் 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் ஹஸ் ஃபர்கட்டன் யூ அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம பார்க்கலாம். இந்த 3 பேருமே நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில், உங்கள் லைஃப்லையும் சரி என் லைஃப்லையும் சரி கண்டிப்பாக வந்திருப்பாங்க. வராமல் மட்டும் இருந்திருக்கவே மாட்டாங்க. சரியா? ஆனால் நீங்கள் இந்த 3 டைப் ஆஃப் பர்சன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன தெரியுமா? இந்த 3 டைப்லேயுமே இல்லது இந்த 3 காரியமும் நம்மளுக்கு நடக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட மட்டும்தான் இருந்திருக்கிறார். நம்ம நிறைய டைம் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கிறோம். நம்ம நிறைய டைம் யோசித்திருக்கோம். இன்ஃபேக்ட் நான் கூட யோசித்திருக்கிறேன். என்ன, நான் உண்மையிலே இதுக்கு தகுதி உள்ளவனா? என் ஜெபத்தை உண்மையிலே ஆண்டவர் கேட்குறாரா? இல்லை நான் மறந்துட்டாரா? இல்லை நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, நீங்களும் சரி நானுமே சரி, நம்ம லைஃப்பில் இந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம கடந்து போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் சொல்லிட்டார்னா அவர் கண்டிப்பாக அது செய்வார். அவர் வாக்கு மாறாத தெய்வம். ஆமென். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்குள்ளே நீங்கள் கடந்து போனாலும் சரி, இல்லை இப்படிப்பட்ட பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் அடிக்கடி வர்றதா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நம்பர் 2, நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஃபெய்த்தில் நீங்கள் ஜேர்னி பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும் சரி, ஆண்டவர் உங்கள் கூட மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். அதனால் நீங்கள் எதை குறித்து வரி பண்ணிக்காதீங்க. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். மூவ் ஃபார்வர்ட். மே காட் பிளஸ் யூ.